நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்திர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 7.5 சனி முடிந்து விட்டது. கடந்த 7.5 வருடங்களாக பட்ட கஷ்டம் முடிவுக்கு வரப்போகிறது. சனிபவுடைய பயிற்சியால் மனம் மாறாத, குணம் மாறாத, அதாவது எவ்வளவு காசு பணம் வந்தாலும் தன்னுடைய மனதையும் குணத்தையும் மாற்றிக்கொள்ளாத மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு பொன்னான ஒரு காலகட்டம். எல்லாத்துக்கும் மேல விடுதலை, விமோச்சனம், நிம்மதி என இனி நிம்மதி பெருமூச்சு விடப் போகிறீர்கள். காரணம் 7.5 சனியுடைய முடிவு காலகட்டம். இன்றைய பதிவில் சனிவனுடைய பயிற்சியினுடைய பலன்களை உங்களுக்காக நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு 2025ஆம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற ஆப்ஷனையும் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, 2ஆம் வீடான கும்பராசி, இந்த கும்பத்துல தான் சனிவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 2025 மார்ச் 29ஆம் தேதி அப்படியே பயிற்சி அடைஞ்சு மீனராசிக்கு போயிடுறாரு. 7.5 சனியினுடைய முடிவு காலகட்டம் உங்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. இதுவரை கிடைக்காத நிம்மதி, சந்தோஷம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்க போகிறது. ஆமாங்க, இப்போ 2025 மார்ச் மாசம் பயிற்சி அடையக்கூடிய சனி 2027 ஜூன் வரை அவர் மீன ராசியில தான் இருக்க போறாரு. ஸோ அடுத்த 2.5 வருட காலகட்டங்கள் 7.5 சனி இல்லாத ஒரு காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனி நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறப்போகிறீர்கள். அதுவும் குறிப்பா 3ஆம் வீடான தைரிய, வீரிய, விஜயஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் இந்த சனிவான் அமர்வது விஸ்வரூப வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும். மேலும் உங்களுடைய ராசிநாதன், அதனால் விஸ்வரூப வெற்றியை பெறுவது உறுதி. அதுவும் குறிப்பிட்ட ஒரு 5 துறைகளில் வெற்றிகளை குவிக்கப் போகிறார் இந்த சனிவான். எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் தடுக்க முடியும் சனி பகவானால். ஆனால் சனிவான் கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட காரிய வெற்றி ஒரு 5 காரியத்தில் நிச்சயம் உண்டு. தடுக்க எந்த ஒரு கிரகத்தாலும் முடக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த 5 விஷயம் எது? முதல்ல, சனிவான் இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணிடுவார், பார்க்கின்ற இடத்தை பார்த்து அழித்து விடுவார். ஸோ அப்படி 3ஆம் வீடு சகோதர, தைரிய, வீரிய, விஜயஸ்தானம். அதனுடைய அடிப்படையில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரை கிடைக்காத குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. என சிற்றின்ப சுகத்துல சனிவான் இருக்கிறார், உங்களுடைய ராசிநாதன். குழந்தை பாக்கியத்திற்காக போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை அப்படின்னு தவித்துக் கொண்டிருக்கூடிய மகர ராசியில பிறந்த உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் பெறுவதில் இருக்கின்ற சிக்கல், தடை, பிரச்சனை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் பிள்ளைகள் விஷயத்துல நீங்க நினைச்சதை சாதித்து காட்டி விடுவீர்கள். பிள்ளைகள் வழியில ஏற்பட்ட ஒரு கஷ்டம், மன சஞ்சலம், மன வருத்தம் அது சரியா போயிடும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்களா, தவிச்சுக்கிட்டு இருப்பீங்களா, அப்படிப்பட்ட அந்த தவிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல காரியம் நடக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதி, சந்தோஷமும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில உங்களுக்கு கிடைக்க போகுது. முதல் காரிய வெற்றியாக பிள்ளைகளால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயமும் பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும் நிச்சயமான முறையில். ஸோ இது முதல்ல நடக்கக்கூடியது. 2வது, மத்திய அரசாங்க பணி, அதாவது கவர்மெண்ட் வேலைக்கு மகர ராசியில் பிறந்தவங்க பலதரப்பட்ட விஷயத்துல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அந்த முயற்சியில் உங்களுக்கு இதுவரை கிடைத்தது தோல்வி, ஆனால் இனிமேல் கிடைக்க போவது வெற்றி. அரசாங்க வேலை மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் இருந்து ஒரு லோன் எதிர்பார்க்குறீங்க, அல்லது உங்களுடைய வேலைக்கு, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலைக்கு, அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, யாருக்கா ஒருத்தருக்காவது குடும்பத்துல கவர்மெண்ட்ல கிடைச்சுன்னா லைஃப் செட்டில் ஆயிருமே, வாழ்க்கை நிம்மதியாயிருமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் கண்டிப்பா அரசாங்க வழியில் உங்களுக்கு நற்செய்தியாக வந்து சேரும். கண்டிப்பா அந்த அரசாங்க வேலை கிடைக்கும், அல்லது கவர்மெண்ட் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்தினுடைய ஏதாவது ஒரு உதவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த உதவி கிடைக்கும். இது 2வது. 3வது, தீராத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், அல்லது நிறைய செலவுகளை கொடுக்கக்கூடிய தேவையில்லாத வழக்குகள் பிரச்சனை. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வழக்குகள் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். இது 3வது. அதே அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு சாதகமா தீர்ப்போ, ஒரு விடுதலையோ, ஒரு விமோச்சனமோ கண்டிப்பா கிடைக்கும். அந்த கேஸ் சொத்துக்காக நடக்கலாம், திருமண வாழ்க்கைக்காக நடக்கலாம், வேற ஏதேனும் கட்ட பஞ்சாயத்தா இருக்கலாம். எதற்காக நடந்தாலும்
தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இந்த 2025 முடியும். அதிலும் வெற்றி கிடைக்கும். 4வது விஷயம், கண்டிப்பா இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் தடை பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையே பிரிவு மற்றும் தவறான வழிக்கு சென்ற உங்களுடைய வாழ்க்கை துணை, தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையான உங்களுடைய வாழ்க்கை துணை, அல்லது வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு வேலை தொழில் அமையல, அதனாலேயே ஒரு சிக்கல்கள் ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். ஸோ வாழ்க்கை துணையால் வரவும் வருமானமும் சொத்தும் அல்லது வாழ்க்கை துணையே திரும்பி வருவார்கள். இப்படிப்பட்ட 4வது காரியம் நிச்சயமான நடக்கும். 5வது மிக மிக முக்கியமாக 10 ஆண்டுக்கு கிடைக்க போகும் கோடீஸ்வர யோகம். ஆமாங்க, பணம் இருந்தால் 10ம் பறந்து போகும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனிவனுடைய பயிற்சி காலகட்டம். அது 3ஆம் வீட்டில். இந்த 3ஆம் இடங்கிறது சிறுதூர பயணங்களை குறிக்கும், முயற்சி ஸ்தானத்தை குறிக்கும். மேலும் உங்களுடைய மகர ராசிக்கு அதிபதி சனி, 2ஆம் இடான கும்பத்திற்கு அதிபதி சனி. ஸோ 2க்கு அதிபதியா இருக்கிற 3ல போய் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அதுவும் தனக்காரகன் குரு பகவான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பணத்தை எதிர்பார்த்து சில வேலை தொழில் நீங்க பார்த்துருப்பீங்க, முன்பு அது இல்லை. ஸோ அப்படி ஏற்கனவே பார்த்த அந்த வேலை தொழில் மூலமாக பணவரவு கிடைக்கும். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு, ஒரு ஷேரு, ஒரு பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியான மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் கிடைக்கலாம், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். அதே போல செய்தி ஊடகங்கள் திடீர்னு பிரபலமாகக்கூடிய யோகங்கள் உண்டு. அரசியல்ல பதவி வாய்ப்பு கிடைக்கலாம். மிகப்பெரிய கம்பெனி நிர்வாகத்துல உங்களை தலைமை பொறுப்பா உட்கார வைக்கலாம். மிகப்பெரிய ஒரு பொறுப்புல அமர்ந்து அதன் ரீதியாக பண வருவாய் ஈட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த ஒரு நேரத்துல இந்த போட்டிகள் சொல்லுவாங்க, இந்த குதிரை ரேஸு, கேம்லிங்கு, இந்த போன்ற விஷயங்கள், அந்த மாதிரி குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமா பெரிய ஒரு லாபத்தை நீங்க பார்ப்பீங்க. அதே போல தகவல் தொடர்பு துறை, டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, இதெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பயணத்தின் ரீதியாக திடீர்னு பலன் கிடைக்கும். மேலும் வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்பும் கிடைக்கலாம். இப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சனிவன் அமர்ந்திருக்கிறாரு. அது அடுத்த ஒரு 10 வருட காலகட்டங்கள் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறது. ஸோ நீங்க அமரக்கூடிய பொறுப்புல எந்த ஒரு கம்பெனியில பொறுப்பாளராக நீங்க அமர போறீங்களா, அந்த கம்பெனியின் மூலமாக தலைவராவதன் மூலமாக அடுத்த கட்ட 10 வருட வாழ்க்கை உங்களுக்கு பணத்தை மையப்படுத்தி பண வருவாயை இரட்டிப்பாக்கி கொடுத்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. ஸோ கிடைக்கின்ற வாய்ப்பை சரியாக நீங்க பயன்படுத்திக்கங்க. அந்த வாய்ப்புக்கு நீங்க ஏற்கனவே ஒரு முயற்சி போட்டிருப்பீங்க, அந்த முயற்சியின் விளைவாக, அந்த உழைப்பின் விளைவாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தம், புதிய வேலை தொழில், புதிய பதவி வாய்ப்புகள் என அனைத்தையும் புதிதாக கொடுத்து அந்த பொறுப்பினையும் கொடுத்து பொறுப்புக்கேற்ற வருமானத்தையும் கொடுப்பார் சனி பகவான். ஸோ வேலை அதிகமா இருக்குமே, தேவையில்லாத நமக்கு பணிச்சுமையா இருக்குமே, அல்லது இதுல இருந்து சிக்கல்கள் வந்துருமா அப்படின்ற பயம் வேண்டாம். எந்த ஒரு துறையாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதுல பிரச்சனை, சிக்கல், சண்டை என்பது இருப்பது சகஜம். ஆனா உங்களுக்கு வரவேண்டிய வருமானத்துல கை வைக்காது. 2 மடங்காக வருமானத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரன் ஆகிற அளவுக்கு ஒரு வருமானத்தை, ஒரு லாபத்தை கொடுப்பார் சனி பகவான், யாரும் தடுக்க முடியாத அளவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்க 2025 வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திங்க. இதற்கடுத்து மிக முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது சனிவானுக்கு பார்வை பலன் உண்டு. 3, 7, 10 பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கிறாரு. உங்களுடைய மகரத்திற்கு அது 5ஆம் வீடு. இந்த நேரத்துல தேவையில்லாத காதல் சமாச்சாரத்தை தவிர்ப்பது நல்லது. பெயர் புகழை விட கௌரவத்திற்கு, தன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கௌரவம் கடன் அடைக்காது, அதை தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ இந்த ஒரு வாசகம் உங்களுக்கு 2025 தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாசகம், சரிங்களா? இதற்கு அடுத்தபடியா 7ஆம் பார்வையை கன்னிராசியை பார்க்கிறார். உங்களுடைய மகரத்திற்கு அது 9ஆம் வீடா அமையுது. அப்போ தந்தையினுடைய உடல்நிலையில கவனம், அக்கறை தேவை. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளை, பதவி உயர்வில் இருக்கக்கூடியவங்களை அல்லது முதலாளிகளை நம்பி சில காரியத்தில் நீங்க இறங்கும் போது உங்களுடைய திறமையும் உழைப்பையும் நம்பி இறங்குவது உங்களுக்கு நல்லதுங்க. அதற்கு அடுத்தபடியா 10ஆம் பார்வையா உங்களுடைய மகரத்திற்கு 12ஆம் வீடான தனுசை பார்க்கிறாரு. விரயமில்லாத ஒரு வாழ்க்கை, செலவில்லாத ஒரு வாழ்க்கை, தேவையில்லாத பயணம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையுது. இந்த ஒரு காலகட்டத்துல நிச்சயம் சேமிப்பு 2 மடங்காக உயரும். இந்த சனிவனுடைய பயிற்சி காலகட்டத்தை சரியா பயன்படுத்தினா செலவில்லாத, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். முக்கியமா 5 காரியத்துல விஸ்வரூப வெற்றிகள் உறுதி. எல்லாத்தையும் தாண்டி 10 வருடத்திற்கு, அடுத்த 10 வருடத்திற்கு பண பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறாரு. அந்த வாய்ப்பினை கொடுக்கிறாரு, நீங்க சரியா பயன்படுத்தி. இந்த ஒரு நேரத்தில் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், காது கேதாதவர்கள் அல்லது வாய் பேச முடியாதவர்கள் போன்ற ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம், உதவிகள் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. பிரதோஷ வழிபாடு
பல விஷயத்தில் உங்களுக்கு காரிய வெற்றியை கொடுக்கும். இந்த ஒரு வழிபாடை தவறாம நீங்க பண்ணீங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது. நிச்சயமா உங்களுக்கு பயன்படுவர்கள் பிடிச்சிருந்த லைக் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து இப்போ நன்றி வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.